நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாளைக்கு 12th இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் மாதிரி லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்காங்க, இப்போ அதே மாதிரி சில கொஷின்ஸ் ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ எப்படி ரிப்பீட் ஆகும்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் வந்து 12th தமிழ் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் லாஸ்ட் இயர் தமிழ் எக்ஸாம். அதில் வந்து 10 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. லாஸ்ட் இயரில் வந்து இந்த வருஷம் வந்து 10 மார்க்ஸுக்கான கொஷின்ஸ் வந்து 1 மார்க்காக இருக்கட்டும் 2 மார்க்காக இருக்கும், இந்த மாதிரி 10 மார்க்ஸுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் இந்த ஜஸ்ட் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ மட்டும் சும்மா ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக லாஸ்ட் டைமில் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ நான் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் ஆன்சர் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ ரெண்டுமே நான் சென்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு மட்டும் நீங்கள் ஜஸ்ட் மீனிங் வந்து பார்த்து தெரிஞ்சு எழுதிக்கிட்டால் போதும். சினானிம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக்லி, லியபிளுக்கு லைக்லி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். தேர்ட் வந்து சயோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன். இந்த 3 கொஷின்ஸ்க்கு வந்து இதுதான் ஆன்சர் வரும். அப்புறம் 4, 5, 6 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட், இதுக்கு வந்து ஆப்போசிட், நம்ம வந்து ஆண்டனிம்ஸ் ஆப்போசிட் பார்க்கணும். உங்களுக்கு ஆப்ஷன் டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டியர், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி சிம்பிளிசிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 1 என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொஃபிஸ்டிகேட்டட், இதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி ப்ரிமிட்டிவ். இந்த மாதிரி ஆப்போசிட்ஸ் ஃபஸ்ட்டு 3 மீனிங்ஸ், அதுக்கப்புறம் 3 ஆப்போசிட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி கைட்லையும் படிச்சிருப்பீங்க, இதையும் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு 6 கொஷின் வந்து ஒரு கொஷின் ரிப்பீட் ஆச்சுன்னா அசால்ட்டாக ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். ஒரு கொஷின்ஸுன்றது ஒரு மார்க்குன்றது இந்த ஃபஸ்ட்டு 20 மார்க்ஸ், இந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 மார்க்ஸுன்றது ரொம்பவே வந்து எடுக்கிறது கஷ்டம். ஃபுல் மார்க் எடுக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம் இந்த ஃபஸ்ட்டு 20 மார்க்ஸ்ன்றது. அதனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 20 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணுங்கள். இப்போ 20க்கு 20 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்க ஓகே நல்லா படிப்பாங்க அப்படிலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வர பேராகிராஃபும் சரி எல்லாத்துக்கும் வந்து மார்க் ஈஸியாக போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டு 20 மார்க்ஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களும் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நல்லா வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு 20 மார்க்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கான ஆன்சர்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீயை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது இந்த 2 மார்க்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தது தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து மேலே லைன்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் அந்த லைனில் பீனா யாரை ரெஃபர் பண்ணுறோம் போயம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 மார்க்ஸ் அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ்லாம் எழுதுவீங்க. இப்போ முக்கியமாக இதுக்கப்புறம் எது முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட்டுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பை சார்ட்டில் கண்டிப்பாக மார்க் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுன்றதை எல்லாருமே பார்ப்பாங்க. பை சார்ட் ஈஸியாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 41 to 47 கொஷின் நம்பர், இதில் வந்து அடுத்தது எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இது 35 மார்க்கில் அட்லீஸ்ட் 30+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அது இந்த பேராகிராஃபே திருப்பி கேட்கலாமான்றது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் 6 பேராகிராஃப் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸில் 2, போயமில் 2, அப்புறம் சப்ளிமெண்ட்டில் 2ன்ற மாதிரி 6 பேராகிராஃப் வந்து இருக்குது. இந்த 6லேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம்ல, உங்களுக்கு இதில் இருந்து ஏதாவது ஒன்று கேட்டாலும் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மார்க் எடுப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராகிராஃபும் சரி அதுக்கப்புறமா வந்து இருக்கவங்களுக்கு ஸ்பாட் த எரர்ஸ், அதுக்கப்புறம் ஹிண்ட்ஸ் டெவலப்பிங், இந்த மாதிரியும் வந்து இதெல்லாம் வந்து ஓனாக எழுதுகிற மாதிரி இருக்கும். பேராகிராஃபில் இந்த லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் சும்மா ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் இப்போ ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் ஆன்சர் கீயுமே வந்து நான் தனியாக வந்து காமிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து இருக்கும், இதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு 21 மார்க்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ இருக்கும். 2 மார்க்லேருந்து 3 மார்க் 5 மார்க் எல்லா ஆன்சர் கீயும் இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாமே வந்து சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஏன்னா நாளைக்கு வந்து லைவ் வந்து நம்ம போடுவோம். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 1:30க்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கீ ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். 1 மார்க்குக்கான ஃபஸ்ட்டு 21 மார்க்ஸ்க்கான ஆன்சரும் நம்ம நாளைக்கு உடனே போட்டுருவோம். அதனால் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எதுவும் வந்து மிஸ் பண்ணாமல் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கான இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.